بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் தொடரிலே இப்பொழுது நாம் 2 ஜுசுக்களை முடித்துவிட்டு 3ஆம் ஜுசுவினில் நுழைந்திருக்கிறோம். 3ஆம் ஜுசுவினிலே ஆரம்பத்தின் தில்க ருசுலிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது நாம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துல் குர்சி 255வது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதாவது 255 முதல் 257 வரை அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பித்து உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன் என்று முடியும் ஆயத் வரைக்கும், அதாவது 255, 256, 257 இந்த ஆயத்துகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலே பாடத்தின் அடிப்படையில் இந்த பாடங்களை நோக்கினால் இந்த பாடம் 375வது பாடமாக இருக்கிறது. அதாவது 375 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 375 இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்துக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு சொன்னா, அதாவது நபிமார்கள் அனைவரும் ஒரே கொள்கை. இங்கு தொடர்பு சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம், தொடர்புகள் சம்பந்தமாகத்தான் பார்க்க போறோம். அதனால முதலாவது நபிமார்கள் அனைவரும் ஒரே கொள்கை. அப்போ நபிமார்கள் எல்லாருமே என்னது? ஒரே கொள்கையுடையவங்க தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவருடைய அழைப்பு, அவருடைய வழிமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரே முறைதான். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்ப எல்லாமே என்னது? இதனுடைய தாவத், அதாவது நபிமாருடைய அழைப்பு என்ன? தாவத்து தௌஹீத். தௌஹீதின் பக்கம் அழைப்பது தான் நபிமாருடைய அழைப்பு. வேற எந்த நோக்கத்தின் பக்கம் அவங்க அழைக்கல. அவங்க அழைத்த ஒரே நோக்கம் தௌஹீத். எல்லா நபிமார்களும் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். இதுதான் எல்லா நபிமார்களுடைய அழைப்பாக இருந்துச்சு. எல்லா நபிமார்களும் அதே அழைப்பைத்தான் அழைத்தார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதன் பேரில் தான் அழைத்தார்கள். ஆனா எல்லாரும் என்ன? இன் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நாங்கள் உங்களிடம் அழைக்கக்கூடிய அந்த விஷயத்துல அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. உமாமின் இலாஹின் கைருல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது என்றுதான் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு அவங்க சொல்ற வார்த்தை என்ன? அவன்கிட்டமே நீங்க என்ன செய்யுங்க? தௌபா செய்யுங்க, அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள். அதே மாதிரி உங்களை அழைப்பதற்காக நாங்கள் எந்த விதமான கூலியும் உங்கள்கிட்ட கேட்கல. எங்களுடைய கூலி எல்லாமே எங்களுடைய அல்லாஹ்ட்ட தான். எங்களுக்கு தரக்கூடிய கூலி, எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதி எல்லாம் எங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடியதானே ஒழிய உங்களிடம் நாங்கள் எதுவும் கேட்கவில்லை என்பதாகத்தான் எல்லா நபிமார்களும் சொன்ன தாவத். ஒரு நபிமாருடைய தாவத்தை எடுத்துக்கொண்டா அதுவாகத்தான் இருந்துச்சு. அப்ப எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வின் பக்கம் தான் அழைத்தாங்க. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை என்று வேறு எந்த இறைவனும் உங்களுக்கு கிடையாது என்பதாகத்தான் எல்லா நபியினுடைய அழைப்பும் இருந்துச்சு. அப்போ நீங்க அல்லாஹ் அல்லாத வேறு எதை வணங்கினாலும் அதுவெல்லாம் வீணானது என்பதாகத்தான் எல்லா நபியும் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? உங்களை நாங்கள் அழைக்கிறதுல எந்தவித கூலியும் கேட்கவில்லை என்பதாக
ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாமா இருக்கட்டும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் ஹஜ்ரத் நூஹ் அலை இஸ்லாம் அவர்களாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய வார்த்தை தான், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன் வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. நான் உங்களுக்கு தூதுவனாக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அவனை வழிபடுங்கள், அவனை என்று நான் உங்கள்கிட்ட என்னது, உங்களிடம் எந்தவித கூலியும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதேதான், இது காலஹும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தகூன் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் ஃபத்தகுல்லாஹ வஅத்திஊன் வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். ஹஜ்ரத் ஹூத் அலை இஸ்லாமுடைய தாவத் எவ்வாறு ஹஜ்ரத் நூஹ் அலை இஸ்லாமுடைய தாவத் இருந்ததோ அதே போலதான், அதே போல்தான் ஹஜ்ரத் சாலிஹ் அலை இஸ்லாம் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் ஃபத்தகுல்லாஹ வஅத்திஊன் வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். ஹஜ்ரத் சாலிஹ் அலை இஸ்லாமுடைய தாவத். அதே போல ஹஜ்ரத் லூத் அலை இஸ்லாமும் அதே தான், ஃபத்தகுல்லாஹ இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் இது காலஹும் அஹூஹும் லூத்துன் அலா தத்தகூன் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் ஃபத்தகுல்லாஹ வஅத்திஊன் வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். நாங்கள் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கல, அல்லாஹ் மட்டும் வணங்க, வேற யாரையும் வணங்காதீர்கள் என்பதாகத்தான் அவர்களும் சொன்னார்கள். அதே போலதான் அதில் ஷுஐப் அலை இஸ்லாம் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் இது கால் லஹும் ஷுஐபுன் அலா தத்தகூன் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் ஃபத்தகுல்லாஹ வஅத்திஊன் வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். எல்லா நபிமார்களும் இதையே தான் கேட்டாங்க. அவங்களுடைய தாவத் எல்லாம் ஒரே அடிப்படையில் இருந்துச்சு, ஒரே விஷயத்தின் மீது இருந்துச்சு, ஒரே கொள்கையுடையவர்களாக இருந்தார். அவங்களுடைய தாவத்தில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது, இதுவாகத்தான் இருந்துச்சு. அதனாலதான் நபிமார்கள் அனைவருடைய கொள்கையும் ஒன்றே தான், அதுல எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொண்டார்கள். எல்லா நிலையிலும் சொன்ன ஒரே வார்த்தை கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்பதாக எல்லா நபிமார்களுடைய அழைப்பும் ஒரே கோட்டில் தான் இருந்துச்சு, ஒரே நேர்கோட்டில் தான் இருந்துச்சு, ஒரே கொள்கையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய அழைப்பு இருந்துச்சு. அதுதான் இங்க சொல்லப்படுது, நபிமார்கள் அனைவரும் ஒரே கொள்கை தான். பாருங்க, இது சம்பந்தமா கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம். பாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى الله لا إله إلا هو الحي القيوم إلى أولئك أصحاب النار هم فيها خالدون. 255வது ஆயத்திலிருந்து 257, அதாவது 56, 57, 58, 57, 57 3 ஆயத்துக்களை நாம் பார்க்கிறோம். 3 ஆயத்துக்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். பாருங்க, அல் முனாசபத். முதலாவது, எப்பொழுதுமே கிதாபுடைய ஆசிரியர் முனாசபத் என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வருவதை பார்க்கிறோம். முனாசபத் தான் கொண்டு வருவாங்க, தொடர்பு. இந்த ஆயத்துகளுக்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதைத்தான் வழக்கமாக கொண்டு வருவார்கள். சரி, அந்த அடிப்படையில் பாருங்க, சென்ற ஆயத்தில் என்ன பேசப்பட்டது என்றால் நபிமார்களை பற்றி பேசப்பட்டது. நபிமார்கள் சிலர் சிலரை விட உயர்ந்தவர்கள், சிலருக்கு சிலரை விட அல்லாஹ்விடம் அந்தஸ்து அதிகம். அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட அல்லாஹ் பேசியிருக்கிறான், ஒரு சிலர்கிட்ட அல்லாஹ்தஆலா என்னது இப்படி ஒவ்வொன்றாக பிரியுது. அப்படி ஒவ்வொரு நபிமாருடைய வித்தியாசம் போகும்போது அதில் உயர்ந்த நபியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாத்தை பற்றி, மூசா அலை இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொன்றாக அல்லாஹ் தாலா சொல்வதை நாம் பார்த்தோம். அப்போ அதே மாதிரி இந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டவங்க அவங்களுக்கு பின்னாடி சண்டை போட்டுக்கிட்டாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க. என்ன இது இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால தான் நடக்கும். அல்லாஹ் நாடினா சண்டை இல்லாமல் ஆக்கியிருப்பான். இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் நினைத்ததை செய்யக்கூடியவனுங்கிறதோட முடிச்சாங்க. முடிச்சுட்டு மறுமைக்குரிய தயாரிப்பை செய்யுங்க. ஏன்னா மறுமைக்கு முன்னாடி எல்லா விதமான பொருளையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவழியுங்க. அதுக்கப்புறம் மறுமையில் வந்துட்டு உங்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், உறவு முறை அல்லது நட்பு, ரெக்கமெண்ட் எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகாது என்று அந்த ஆயத்தை சொல்லி காமிச்சான். அதுதான் லம்மா ذكر تعالى تفصيل بعض الأنبياء على بعض تفضيل بعض الأنبياء على بعض. அல்லாஹு தாலா கூறிய போது தஃலீல சிறப்பினை, பாதல் அம்பியாஇ அலா பாதின் ஒரு சிலருடைய
ஒரு சிலருடைய ஒரு நபிமார்கள் ஒரு சிலரை மீது இன்னொரு சிலருடைய சிறப்பை, சிலரை விட சிலர் சிறப்பிலே உயர்ந்தவர்கள் கூடினவர்களா இருக்கிறாங்க. வாத்தீனா தாவூத ஜபூரா என்பதாக பார்த்தோம். அதே மாதிரி ஆயத்தில் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பாலல் நபியின் அலா பால் வலக்கது ஃபல்லல்னா பாலல் நபியின் அலா பால், ஒரு நபி சில நபிகளை விட நாம் என்ன செய்திருந்தோம், அவர்களை சிறப்புப்படுத்தி இருந்தோம். வாத்தீனா தாவூத ஜபூரா, தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ரூஹுல்லா கலிமத்துல்லா என்ற சிறப்பு பெயர் பெற்றிருந்தார்கள். அதே போல ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீலுல்லா என்பதாக, ஹசரத் மூசா அலி இஸ்லாம் கலீமுல்லா என்பதாக, ஹசரத் தபீஹுல்லா என்பதாக, ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம், இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு பெயரை பெற்று அல்லாவிடம் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஹசரத் யூனுஸ் அலி இஸ்லாம், அதே போல் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஹபீபுல்லா என்று பெயர் பெற்றிருந்தார்கள். இவ்வாறு நபிமார்களுக்கு மத்தியிலே ஒருவரை விட இன்னொருவருக்கு சிறப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லி காமிச்சான். பையன இன்னும் விளக்கினான், அன்னல் ஹலாயிக்க நிச்சயமாக படைப்பினங்கள் கது இஹ்தலஃபு அவர்களுக்கு மத்தியிலே திட்டமாக கருத்து வேறுபாடு கொண்டார்கள். பாதகம் நபிமார்களுக்கு பிறகு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டாங்க. பொதுவாக ஒவ்வொரு நபியும் வருவாங்க, வந்து தீனை எடுத்து சொல்லுவாங்க, அந்த மக்கள்கிட்ட தாவத் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுப்பாங்க. அந்த மக்களில் ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்வாங்க, இன்னொரு கூட்டத்தால் பின்வாங்குவாங்க. அப்படி நாட்கள் போய்கொண்டே இருக்கும். திடீர்னு அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இறக்குவாங்க நபிமாருடைய பதுவாவின் அடிப்படையில். இறக்குனதுக்கு பிறகு அந்த கூட்டத்தால் யாரெல்லாம் தவறான வழியிலே நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். மீதமுள்ள முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தார்களோடு நபி அவர்கள் இருப்பார்கள். நபி சென்றதற்கு பின்பாக அவர்களுக்கு மத்தியில் சின்ன இஃப்திலாஃபுகள், பிரச்சனைகள் இவ்வாறு வந்துடும். ஒருவருக்கொருவர் வார்த்தையினால் முனாசா செய்து கொள்வார்கள். காத்திலு சண்டையும் போட்டுக் கொள்வார்கள். பி சபபி தீன், தீனின் காரணமாக, மார்க்கத்துடைய விஷயத்தினால அவர்களுக்குள்ள சண்டையும் போட்டுக்கொள்வாங்க. நாங்க தான் பெருசு, நீங்க தான் பெருசு என்பதாக அவர்களுக்குள்ள என்னது, மார்க்கத்தின் காரணமாக. உதாரணமா காலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா லாஷை, வக்காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலாஷை. ஒருவருக்கொருவர் தங்களை தாங்களே சபித்துக் கொள்கிறார்கள், தங்களை தாங்களே ஒன்றுமில்லை என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இவ்வாறு அந்த கூட்டத்தினர் சென்று கொண்டிருந்தார். இது போன்ற நிலையில அந்த கூட்டத்தால் போய் கொண்டிருந்தாங்க. ஒரு சிலரை தாக்குதல், ஒரு சிலர் என்ன செய்யறது, இல்லைன்னு சொல்றது, இப்படியே போச்சு. மூசா அலை இஸ்லாத்தை உயர்த்துறது, அவங்க ஈசா அலை இஸ்லாத்தை உயர்த்துறது, இப்படி அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய தீனுக்காக வேண்டி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அது அல்லாஹ் சொல்றான், அதை பத்தி தெளிவா சொன்னான் என்னென்ன சண்டை போட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வலௌ ஷா அல்லாஹு மக்தத்தல் அல்லதீன மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினாத் வலாக்கின் இக்தலஃபு. அவர்கள் என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் சண்டை போட்டு கொண்டார்கள். தக்கர இன்னும் சொன்னான், அன்ன ஹாத தஃலீல் பைனல் அம்பியா, நபிமார்களுக்கு மத்தியிலே இந்த சிறப்பு படுத்துதல் என்பது இருக்கிறதே, லா இஸ்ததஆ அஸ்ஸிராஅ லா இஸ்ததஇ அஸ்ஸிராஅ பைனல் அத்திபாஇ வலல் ஹிசாம வலல் நிசாஅ. மிக முக்கியமான ஒரு விஷயம், நபிமார்களுக்கு மத்தியில சிலரை விட உயர்த்தி தரஜால அந்தஸ்துல கூட்டி அவங்கள மேம்படுத்தி சொல்வது இருக்கிறது காரணமாகாது. ராயஸ்தீனா அழைக்காதுன்னு அர்த்தம். அஸ்ஸிரா சண்டையே அழைக்காது. சிரானா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து வீழ்த்துவதுக்கு சொல்றது. லைசஸ் சுராத்து லைசஸ் ஷதீது பிஸ்ஸுராத்தி ஃபைன்னம ஷதீது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். அப்போ சுராத்துக்கு சிரா அடித்து வீழ்த்துதல், அடித்து சண்டை போடுவதை தேடாது, அதன் பக்கம் அழைக்காது. பைல் லத்திபா பைல், அதாவது அவங்க நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துவதை செய்யாது. வலல் ஹிசாம வாக்குவாதங்கள், ஒன் நிசா இன்னும் கைகலப்பு, அது மாதிரி வாயினால் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் முனாசா செய்து கொள்றது, அதாவது பிரிவிற்கு வழிவகுக்காது. நபிமார்களுடைய இந்த சிறப்புதல், உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உயர்ந்தவர்கள் சொல்றதுனால, யூனுஸ் அலை இஸ்லாமுடைய அந்த சீடர் வந்து நபிட்ட வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மி சொல்லி அந்த தோட்டத்தில் சாப்பிடும் பொழுது, இது என்ன பிஸ்மிங்கிறது என்ன விஷயம் போது, இது அல்லாஹ்வின் திருநாமத்தை சொன்ன உடனே இந்த பிஸ்மி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் வந்து அப்போ நீ நேன்வா எந்த ஊருன்னு கேட்குறாங்க. நான் நேன்வா அஹ்லுன் நேன்வாங்கிற
ஊரை சார்ந்தவன் சொன்ன உடனே நபிசல்லா அலிஸ்லம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் யூனுஸ் அவர்களுடைய ஊரை சார்ந்தவரா என்று கேட்குறாங்க. அப்போ கேட்டோன்னா அவங்களும் ஆமாம் யூனுஸ் இப்னு மத்தான்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இது ஏற்பட்டு உடனே என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் நபிமார்களுக்கு மத்தியில் உள்ள அந்த உயர்வு என்பது நபிமார்களை சார்ந்த பின்பற்றக்கூடிய உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில் சண்டையோ விரோதத்தையோ வாக்குவாதத்தையோ ஏற்படுத்தாது. அது நமக்கு சரித்திரத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ ஏற்படுத்துது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். யூதர்கள் நசாராக்களை பார்த்து நீங்கள் ஒழுங்கான பாதையில் இல்லைங்கிறாங்க, நசாராக்கள் யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சரியில்லை. ஓஹும் எத்ரூனல் கிதாப் கதா, இது ரெண்டு பேருமே இப்படி தான். கதாலிக்கு காலல்லதீன, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதே தான் சொன்னாங்க, முஷ்ரிக்கீன்களும் அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி உண்மையான பின்பற்றுவர்களாக இருந்தால் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் ஏற்படாது. அதுதான் பொறாமப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கினார்கள் அந்த யூதர்கள். உண்மையிலே என்னது உண்மையானவர்களாக இருந்தால், அது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவா இருக்கட்டும், நபியை பார்த்து என்ன செஞ்சாங்க, முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க அந்த நபி இந்த நபி ரெண்டு நபிக்கு தெரியுது, எந்த வித்தியாசமும் காட்டலை, எந்த வித வேறுபாடையும் செய்யலை. காரணம் அவங்களுக்கு அந்த சிந்தனை இருந்துச்சு. உண்மையான பின்பற்றக்கூடியவங்க சண்டை போட மாட்டாங்க. இப்போ ருசுல் ஸலவாத்துல்லாஹி அலைஹிம், ஸலவாத்துல்லா ரசூல்மார்கள் இருக்கிறார்களே, இன் கானு முத்தஃபாவித்தீன ஃபில் ஃபضலி, சிறப்பின் விஷயத்திலே அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளோடு ஆகியிருந்தாலும், இல்லா அன்னஹும் ஜமீஅன், இல்லா அன்னஹும் ஆனால் அன்னஹும் ஜமீஅன் அவர்கள் அனைவரும் ஜாஉ வந்தார்கள் பிதஅவத்தின் வாஹிதத்தின் ஒரே அழைப்பை கொண்டுதான் வந்தார்கள். நபிமார்கள் தங்களுக்கு மத்தியில் பிரிவுகளோடு இருந்தாலும் அவர்கள் வந்ததெல்லாம் எப்படி, ஒரே அழைப்பின் பேர் தான். தாவத்தின் வாஹிதத்தின் ஒரே அழைப்பின் பேரில் தான் நபிமார்கள் வந்தாங்க. எந்த விதமான வேறு அழைப்பு இல்லை, ஒரே அழைப்பு தான். அது என்ன, தாவத்து தௌஹீத், தௌஹீதுடைய அழைப்பு. தாவத்து தௌஹீத்னா தௌஹீதுடைய அழைப்பு. இப்போ ரிசாலத்துஹும் வாஹிதத்துன் தீனுஹும் வாஹிதுன். அப்போ அவர்கள் எதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்காங்க, அவங்களுடைய தூதுத்துவம் ஒரே தூதுத்துவம் தான், அவருடைய மார்க்கம் ஒரே மார்க்கம் தான், அவர்களுடைய அழைப்பும் ஒரே அழைப்பு தான். தாவத்து தௌஹீத், தௌஹீதுடைய அழைப்பு தான். கூலு லா இலாஹ இல்லல்லா துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்போ அவங்களுடைய ரிசாலா அல்லாஹ் அனுப்பிய அந்த தூதுத்துவம் தான். அப்போ அவங்களுடைய மார்க்கம் ஒரே மார்க்கம், தீனுல் இஸ்லாம், அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாஹிதுடைய தௌஹீதுடைய மார்க்கம் தான். இவைகளெல்லாம் கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, எல்லா நபிமார்களும் வந்தாங்க, எல்லா நபிமாரும் அழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான சண்டை சச்சரவு என்பது இருக்காது. அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க, அவங்கள பின்பற்றக்கூடியவங்க உண்மையானவர்களாக இருந்தால் எந்த விதமான வம்பு தும்பும் இருக்காது. பொய்யர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் சண்டை வர்றது, குழப்பம் வர்றது நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ அதை தாங்க சொல்கிறோம். அப்போ அவங்க வந்தது நோக்கம் ஒன்று தௌஹீது அதாவது தாவத், தௌஹீதின் பக்கம் அழைச்சாங்க. ஒன்று தௌஹீது, ரெண்டாவது ரிசாலா, அவங்களுடைய ரிசாலா இருக்குது, அது ஒன்று தான். தீன் ஒன்று. இந்த மூன்றுமே ஒரே அடைப்பில் தான் இருந்துச்சு. அன்னஹு நிச்சயமாக அவர்கள் லா இக்ராஹ ஃபித் தீன், தீனிலே நிர்பந்திக்கவில்லை, தீனில் யாரையும் நிர்பந்தப்படுத்தலை. அன்னஹு லா இக்ராஹ, நிர்பந்தம் என்பதில்லை, ஃபித் தீனி, மார்க்கத்தில் நிர்பந்தம். லா இக்ராஹ ஃபித் தீன் கத்த பைன ருஷ்துங்கிறதுல மார்க்கத்தில் யாரையும் என்ன செய்யலை, நிர்பந்திக்கலை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு யூதர் அடிமையாக இருந்தார், நோயிட்டு இருந்தார். நபியோடு இருக்கும் காலமெல்லாம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. நபியும் அவர்களை என்ன செய்யலை, திணிக்கலை, நீ இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று அவர்களை ப்ரெஸ் பண்ணலை. அதே நேரத்தில் அவர் நோயுற்று இருக்கிறார், நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்றார்கள். போய் நலம் விசாரிச்சுட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, கலிமாவின் பக்கம் தாவத் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கும்போது அவர் தன்னுடைய தந்தையை பார்க்குறார். தன்னுடைய தந்தையை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தந்தை சொன்னாங்க, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்வதை கேள் என்பதாக சொன்னாங்க. அபுல் காசிம்க்கு நீ வழிபடு என்பதாக சொன்னாங்க. உடனே அந்த மனிதர், அந்த சிறுவர் செஞ்சார், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது கலிமாவை ஏற்றுக்கொண்டார். அப்போ அபுல் காசிம்க்கு வழிபடு என்று சொன்னதுனால அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து ஒருவரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் என்று சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது எதை கொண்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் இக்ராஹ் பண்ணலை, யாரையும் நிர்பந்திக்கலை, அவங்களுடைய விருப்பத்தின் பேரில்
நபியுடைய குணத்தை பார்த்து, நபியினுடைய குணநலங்களை பார்த்து வந்தாங்க. இஸ்லாம் அதை ஆதரிக்கல, விரும்பவும் இல்லை. எத்தனையோ ஆட்சியாளர் கீழே முஸ்லீம்கள் இருந்தாங்க, யாரையும் தீனுக்குள்ள கொண்டு வாங்கன்னு நிர்பந்திக்கவே இல்லை. அதே போல யாரையும் சில வரலாறு இந்தியாவை ஆண்ட மன்னர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மன்னர்கள் 800 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, யாரையும் நிர்பந்திக்கலை. அவங்களுக்குள்ள சலுகைகளை கொடுத்தாங்க, அவங்களுக்குள்ள வணக்க வழிபாடுகளுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க, அவங்களுக்குரிய எல்லா விதங்களையும் ஏற்படுத்தினாங்க. அப்போ இஸ்லாத்தில் தீனில் நிர்பந்தம்ங்கிறது கிடையாது. மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி யாரையும் நிர்பந்திக்க கூடவும் கூடாது, நிர்பந்திப்பது ஷரியத்திலையும் இல்லை. அவர்களாக நாடி வந்தால், அவர்களாக விருப்பமுற்று வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்வோமே ஒழிய, மாறாக வந்துத்தான் ஆகணும், வர வேண்டும் என்று கிடையாது. இது இஸ்லாத்துடைய போங்காக இருக்கிறது. ஃபகது சதஅ நூருல் ஹக்கி வஅஷ்ரக தியாஹு, திட்டமாக உண்மையினுடைய நூர் இப்படி பரவ ஆரம்பித்து விட்டது. வஅஷ்ரக தியாஹு, அதனுடைய வெளிச்சம் அப்படியே பளிச்சென்று எல்லா இடங்களும் பரவ ஆரம்பிச்சிட்டு. அஷ்ரக தியாஹுன்னு அதனுடைய வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு, அப்படி ரொம்ப அதிகமாக கூடிடுச்சு, இப்படி பரவிடுச்சு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா 2 விஷயத்தை சொல்கிறான். அதாவது நபிமார்களுடைய சிறப்பை பற்றி, சிறப்பில் சிலர் பக்கம் சிறப்பாகிறது அவங்களுக்கு மத்தியில், அவங்க பின்பற்றக்கூடியவங்களுக்கு மத்தியில் எந்தவித சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தாதுங்கிற விஷயத்த சொல்லிட்டான். அதே போல் நபிமார்கள் அவள் ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலும் அவங்களுடைய அழைப்பு ஒரே அழைப்பு தான். நபிமாருடைய கொள்கை ஒன்று தான், அவங்களுடைய அழைப்பு ஒன்று தான், அவங்களுடைய ஏகத்துவம் ஒன்று தான், அவங்களுடைய ரிசாலத்து ஒன்று தான், அவங்களுடைய மார்க்கம் ஒன்று தான். எல்லாமே ஒரே ஒரு மாடல், ஒரே ஒரு அமைப்பின் கீழ் இருந்தது தான். அது அல்லாஹு தாலா சொன்ன அந்த கட்டளையின் பிரகாரம். அடுத்ததாக இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம்ங்கிறது யாரையும் நிர்பந்தப்படுத்தி ப்ரெஷ் பண்ணி இஸ்லாத்தை கொண்டது என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியம் என்பதையும் இந்த விஷயத்தின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். கிதாபுடைய ஆசிரியர் இதற்கு அதுக்கு தொடர்பு என்னன்னு சொல்லி சொன்னா, போனதில் நபிமாருடைய சிறப்பை பற்றி சொன்னது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறப்புல முன்ன பின்ன இருந்தாலும் அழைப்பு ஒரே அழைப்பு தான். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தாவத்து தௌஹீத் ஒரே அழைப்பு தான், ஏகத்துவ அழைப்பு. அது எல்லா நபிமார் மதில் ஒன்றுபட்டு இருந்தார்கள் என்ற விஷயத்தை இங்கே தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹு தாலா நபிமார்களை எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டு, எல்லா நபிமார்களுடைய மோஜிசாக்கள் சிறப்புகளையும் ஏற்றுக்கொண்டு, எல்லா நபிமார்களையும் முழுமையாக ஈமான் கொண்டு, அதில் முழுமையாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி பின்பற்றி முழுமையான வெற்றியை உலகிலும் அருமையிலும் அடைவோமாக. அல்லாஹு தாலா அதற்குரிய சிறந்த வாழ்க்கை தந்த அருள் புரிவானாக. அடுத்ததாக அதை தொடர்ந்து லுகா, லுகத் விஷயமாக பார்க்க போகிறோம். எப்போதுமே கிதாபுடைய ஆசிரியர் முனாசபத் என்று முதலாவது கொண்டு வருவாங்க. முனாசபத் என்று கொண்டு வந்துட்டு அடுத்ததாக லுகா என்பதை கொண்டு வருவது வழக்கம். அதுக்கு பிறகு தஃப்சீர், அதுக்கு பிறகு பலாகா, அதுக்கு பிறகுதான் ஃபவாயித் என்று கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல லுகா என்று கொண்டு வராங்க. லுகத்து அப்படின்னா அகராதி. இப்போ அகராதியில் அதனுடைய பொருள் என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அகராதியில் அதனுடைய பொருள் என்ன என்பதை நம்ம பார்க்குறோம். முதலாவது பாருங்க, அகராதியில் பொருள் என்ன, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, ஹய்யு ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை. ஏன்னா கிதாபுடைய ஆசிரியர் சில வார்த்தைகளை கொண்டு வருவாங்க, முழுமையா அந்த வார்த்தை, அந்த கிதாபில் உள்ள அந்த ஆயத்துகளில் உள்ள வார்த்தைகளின் அர்த்தங்களை கொடுப்பாங்க, பொருளை சொல்லுவாங்க. இதை கொண்டு என்ன பிரயோஜனம் என்று எடுத்துக்கொண்டால், இதன் மூலம் அந்த ஆயத்துகளுடைய அர்த்தம் வைக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஹய்யு முதலாவது வார்த்தைன்னா ஹைங்கிற வார்த்தை. ஹய்யு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று வருது. அல்லாஹு தாலா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன்தான் ஹய்யு, நித்திய ஜீவன், உயிரோடு இருக்கக்கூடியவன், எப்பொழுதுமே அழிவில்லாதவன், அழிவு என்பது அவனுக்கு கிடையாது. கையூம், கையூம் என்றால் நிரந்தரம், ஹையினா உயிரானவன், கையூம் என்றால் நிரந்தரமானவன். அப்போ அவனுக்கு எந்த விதமான அழிவுங்கிறதும் கிடையாது, அவனுக்கு எந்த அழிவும் கிடையாது என்பதை சொல்லணும். மனாஹு துல் ஹயாத்தில் காமிலத்தி, பரிபூர்ணமான வாழ்க்கை கொண்டவன். துல் ஹயாத்தில் காமிலத்தினா பரிபூர்ணமான வாழ்க்கை கொண்டவன், பரிபூர்ண வாழ்க்கை. மனாஹு அதனுடைய அர்த்தம் என்ன, பாக்கி தாயிம். பாக்கி
பாக்கியானவன் அத்தாயும் நிரந்தரமானவன். அவனுக்கு நிரந்தரம் தான், அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. அவள் பாக்கி தாயும் நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடியவன் என்று பொருள். அல் ஹை என்றால் என்ன? துல் ஹயாத்தில் காமிலத்தி, பரிபூர்ணமான வாழ்க்கையுடையது என்பதாக சொல்லிட்டு மஅனாஹு அதனுடைய கருத்து என்ன வரும்? அல் பாக்கி தாயும் நிரந்தரமாக நிலைத்திருப்பவன் அல்லாஹ். அல்லது எப்படிப்பட்டவன்? லா சபீல லில் ஃபனாஇ அலைஹி, லா சபீல வலிய கலதில் ஃபனாஇ அலைஹி, அவன் மீது அழிவு என்பது வருவதற்கு எந்த வழியும் கிடையாது. அழிவுங்கிற பேச்சே கிடையாது அவன் விஷயத்துல. இதுதான் அல் ஹய்யு என்று சொல்லுவாங்க. அல் கையும் என்றால் அல் காயிமு பி தத்பீரில் ஹல்கி. அப்ப அல் கையும் என்பது காயும் என்பதிலிருந்து வந்துச்சு சொல்றாங்க. அல் காயும், அல் கையும்னா என்ன? அல் காயும் நிற்கக்கூடியவன். பி தத்பீரில் ஹல்கி, படைப்பினங்களுடைய விஷயங்களை, படைப்பினங்களுடைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவன். தத்பீருல் ஹல்கினா என்னது? படைப்பினங்களுடைய விஷயங்களை பற்றி ஆராயக்கூடியவன். சரி, அதை எப்படி படைப்பினங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அவளுடைய உணவு, எவ்வளவுடைய அவளுடைய உறக்கம், அவளுடைய திருமணம், இவ்வாறு எல்லா விஷயங்களையும் தத்பீர் செஞ்சு பரிபூர்ணமான முறையில் ஹிக்மத்தோட தெளிவாக விளக்கக்கூடியவன், அதன் மீது நிலைத்திருக்கக்கூடியவன். அல் ஹல்கி. சரி, சினத்துன் என்ற வார்த்தை பி கஸ்ரி சீனி, சீனுடைய சீன்ல கசர் இருக்கணும். பி கஸ்ரி சீனி, பி கஸ்ரி சீனினா சீன் கலிமா, சீன் வந்து கசராக இருக்குது. அதாவது சினத்துன்கிறதுல சீன் கசராக இருக்குது. அன் ஆஸ் அப்படிங்கிறது என்ன? வஹுவ மா யஸ்பிகு நௌம மின் ஃபுத்தூரின். வஹுவ அது என்னது? அன் ஆஸ் என்றால் என்ன? வஹுவ அது மா யஸ்பிகு எது முந்துமோ, அன் நௌம தூக்கத்தை எது முந்துமோ, மின் ஃபுத்தூரின் சடைவின் காரணமாக. ஒரு அலைஞ்சு டயர்ட் ஆகிட்டார், ரொம்ப லேசியாக, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு என்ன செய்யும்? அப்படியே ஒரு சொக்கும், அப்படியே ஒரு தூக்கம் சொக்கும். அது சிறு தூக்கமாக இருக்கும். அது ஒஹுவ நுஆஸ் என்பது என்ன? மா யஸ்பிகு நௌம தூக்கத்தை எது முந்துமோ அது. மின் ஃபுத்தூரின் சடைவின் காரணமாக தூக்கத்தையே முந்தக்கூடிய ஒரு செயலுக்குத்தான் நுஆஸ் என்பதாக சொல்லுவோம். லா தாஹுது சினத்தும் வலா நவும். இப்போ இந்த இடத்துல நுஆஸ் என்பது சிறு தூக்கத்துக்காக புழங்கப்பட்டிருக்குது. அதே போல நுஆஸ் அதுக்கு தான் சினத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்கியிருக்கு. கால ஷாயிரு, ஷாயிர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வார்த்தையை வச்சு, சினத்துங்கிற வார்த்தைக்கு வஸ்னானு, வஸ்னானு அக்அதஹு நுஆசு ஃபரன்னகத் ஃபி ஐனிஹி சினத்துன் வலைஸ பிநாயிமின். வஸ்னானு என்றாலும் நுஆஸ் என்பதன் அர்த்தம் தான் சிறு தூக்கம். அப்போ சிறு தூக்கமாகிறது. அக்அதஹு அவனை அமர்த்தி விட்டது. அக்அதஹு நுஆசு அதை அமர்த்தி விட்டது. அந்நுஆசு சிறு தூக்கம் என்பது அவனை அப்படியே அமர்த்தி விட்டது. பரன்னகத் ஃபி ஐனிஹி அவனுடைய கண்களில், அவனுடைய கண்ணிலே கலந்து விட்டது. சினத்துன் சிறு தூக்கம் என்பது அவன் கண்ணில் கலந்துருச்சு. வலைச பிநாயிமின் ஆனால் அவனோ தூங்கவில்லை. ரன்னக்க என்பது ஹாலத்தஹு, ரன்னக்க நவும்னா ஹாலத்தஹு வலம் எனம், அவனுடைய கண்ணில் கலந்துருச்சு ஆனால் அவன் தூங்கவில்லை. அப்போ சிறு தூக்கம் என்பது அவனை உட்கார செஞ்சு விட்டது. அந்நுஆசு அவனை அமரச் செய்து விட்டது. மேலும் அவனுடைய சிறு தூக்கம் அவனுடைய கண்களிலே கலந்து விட்டது, ஆனால் அவன் தூங்கக்கூடியவனாக இல்லை என்று சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல சினத்துங்கிறது சிறு தூக்கம் என்பதற்காக இந்த கவிதை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் லோகத்துடைய ஒரு 2 வார்த்தைகள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து லோகத்துடைய அர்த்தங்கள் இன்னும் இந்த ஆயத்திறங்கிய சபபு நுசூல் விஷயமாக அடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு கற்கக்கூடிய கல்வியை மனதில் நிறுத்தி அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் ஹைரையும் நலவையும் நாடுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.